வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 098 G-Star கம்பெனியினுடைய ஒரு ரிமோட் கிட். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்கேன். யார் வேணால் ஈஸியாக ஒரு 5.1 ரிமோட் கிட்டு நீங்கள் அசம்பிள் பண்ணலாம் ஆடியோ ஆம்பிளிஃபயரில். ஏற்கனவே நம்ம ஆடியோ ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணி வச்சுருப்போம் வித்தவுட் ரிமோட்டில். அல்லது கம்பெனி பிராண்டில் உங்களுக்கு 5.1 ஹோம் தியேட்டர் வாங்கியிருப்போம். சில சிஸ்டத்தில் ரிமோட் இருக்காது, சிலதில் ரிமோட் இருக்கும், ஆனால் அது செமி ரிமோட்டாக இருக்கும், முழுமையான ரிமோட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணலாம், நாம் இந்த கிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது லேட்டஸ்ட்டு கிட்டு. இந்த கிட்டு வெறும் ரிமோட் கிட் மட்டுமல்ல, இதுக்குள்ளே ஒரு டிஜிட்டல் இன்புட் இருக்குது, HDMI ARC இன்புட். HDMI ARC இன்புட் கொடுத்து நாம் 5.1 அவுட்புட் அனலாக் எடுக்க முடியும். அதை ஃபர்தராக ஒரு ஆம்பிளிஃபயரில் கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ண முடியும். இதுதான் அந்த கிட்டு. ஜஸ்ட் அந்த கிட்டு பார்க்கலாமா? இந்த கிட்டில் நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்பான்ச் ஒன்று, இதுதான் அந்த நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல ரிமோட் இருக்கும். கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த கிட்டில் பாருங்களேன், இது ஓப்பன் பண்ணிடலாம், எல்லாமே டிட்டாச் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. இதுதான் மதர் போர்டு. இது ஒரு மேனுவலாக ஒரு என்கோடர் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பிக் டிஸ்பிளே, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே. இதில் ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, கூடவே FM பிளேயர் இருக்குது, கூடவே ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. 3 சேனல் இன்புட் இருக்குது. 3 சேனல் ஆக்சிலரி இன்புட் 1, ஆக்சிலரி இன்புட் 2, ஆக்சிலரி இன்புட் 3 இருக்குது. அது இல்லாமல் டிஜிட்டல் இன்புட் HDMI ARC இருக்குது. இந்த கிட்டு தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வீடியோவில் பாருங்க, இதான் இந்த டோட்டல் கிட்டு. இதில் இருக்கிற அக்சசரிஸ் எல்லாமே ஒரு பிக்சராக எடுத்து வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பிளேட் எதுக்காக இருக்குன்னா, நீ ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய 5.1 மேனுவல் ஆம்பிளிஃபயர்னுடைய பேக் சைடில் ஒரு சிம்பிளாக ஒரு காடி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பிளேட்டை யூஸ் பண்ணி இந்த போர்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த போர்டோட கனெக்டிவிட்டியெல்லாம் தெரியணும். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போது போர்டோட கனெக்டிவிட்டினா என்ன பாருங்களேன், இதான் போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இது HDMI ARC இன்புட் இருக்குது, டிஜிட்டல் இன்புட்டு. நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 5.1 அனலாக் ஆடியோ வெளியே வந்துடும். ஓகே, ஒரு ப்ளூடூத் ஆண்டனா கனெக்ஷன். ஓகே, இந்த மைக் இன்புட் இருக்குது, எல்லாமே எக்ஸ்டர்னல் இன்புட் எல்லாமே ஏற்கனவே எக்ஸ்டர்னல் இன்புட். இது பவர் சப்ளை. அது ஆக்சிலரி 1, ஆக்சிலரி 2, ஆக்சிலரி 3 3 இன்புட் இருக்குது. நாம் எல்லாமே ரிமோட்டில் மாற்றிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஓகே, பாருங்கள், இதுதான் டோட்டல் கிட்டு. இந்த டோட்டல் கிட்டில் இதுதான் இந்த மதர் போர்டு. இது பவர் ஆம்பிளிஃபயர். இது 5.1 காம்பேக்டாக இருக்கக்கூடிய போர்டு. நாம் ஏற்கனவே நம்மக்கிட்ட பவர் ஆம்பிளிஃபயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த போர்டு தேவைப்படாது. புதுசாக அசம்பிள் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த போர்டு தேவைப்படும். அது 400 வாட்ஸ் பவர். ஒருவேளை இந்த அளவுக்கு எனக்கு வாட்ஸ் வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும், ஒரு சேனலுக்கு ஒரு 20 வாட்ஸ் இருந்தால் கூட போதும், ஈவன் 10 வாட்ஸ் இருந்தால் கூட போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபயர் தேவையில்லை. என்ன பவர் ஆம்பிளிஃபயர் உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6 சேனல் அவுட்புட், 6 சேனல் இருக்கக்கூடிய இது பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு. கிளாஸ் D ஆம்பிளிஃபயர். இது உங்களுக்கு மதர் போர்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதில் எல்லாமே இந்த கனெக்டிங் ஒயர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றாங்க. ஒரு கனெக்டிங் ஒயர் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும், பவர் ஆம்பிளிஃபயர் கனெக்ட் ஆகிக்கும். அதேமாதிரி ஒரு கனெக்டர் மூலிமா உங்களுக்கு எல்லாம் டிஸ்பிளே கொடுத்துடலாம். ஓகே, இந்த இடத்துல என்கோடர்னுடைய கனெக்ஷன் இருக்குது. மேனுவலாக வேணும் அப்படின்னா மேனுவலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக USB சாக்கெட் இருக்குது. இது IR 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் சப்ளை. சரி, இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 6 சேனல் இருக்கு இல்லையா அவுட்புட்டு ஆடியோ, இப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ண போகிறோம். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் 6 சேனல் அவுட்புட் வரும். இது ப்ரொலாஜிக் 2வாக தான் வரும். ஓகேவா? HDMI ARC டிஜிட்டல் இன்புட் கொடுத்தா தான் நாம் எதிர்கொள்ள டால்பி டிஜிட்டல் DDS இதெல்லாம் அதில் தான் வரும் உங்களுக்கு. ஓகே, அட்மாஸ் வராது. FM ஆண்டனா கனெக்ஷன் இருக்குது. இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா FM நல்ல குவாலிட்டி. இந்த போர்டோட இந்த ப்ராசஸர்
நல்ல குவாலிட்டியான ப்ராசஸர். ஸோ எஃப்எம் அப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கும். வித்தவுட் ஆண்டனாவிலே கிளாரிட்டி அப்படி இருக்குன்னா பாருங்களேன். தேவைப்பட்ட ஆண்டனா போட்டுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் எஃப்எம் நல்ல குவாலிட்டியாக டிஜிட்டலைஸாக கேட்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து 6 சேனலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். 6 சேனலில் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், வால்யூம் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம், பாஸ் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம், ட்ரிபிள் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? தனியாக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். சென்டர் மட்டும் தனியாக கூட்டெல்லாம் குறைக்கலாம். சப்பு கூட்டெல்லாம் குறைக்கலாம். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோலில் பண்ண முடியும். எஃப்எம் வேணுமா சிங்கிள் பட்டன் ப்ரெஸ் பண்ண எஃப்எம், ப்ளூடூத் வேணுமா ஒரே சிங்கிள் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் கிடைக்கும். சரி, எனக்கு இந்த 6 சேனல் வேண்டாம், ஒரு 2 சேனல் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவன் 2 சேனல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 2.1 எனக்கு 2.1 இருந்தால் போதும். இந்த பவர் ஆம்பிளிஃபையரில் இந்த 6 சேனல் எடுத்துட்டு சப்புக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு மட்டும் நீ தனியாக பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணி சேம் கிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதே கிட்டை யூஸ் பண்ணி 2 சேனல் வேணா 2 சேனல், 2.1 சப்போர்டு வேணா 2.1 உங்கள் இஷ்டப்படி கஸ்டமைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே கிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்களேன், இப்போ என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இந்த பவர் ஆம்பிளிஃபையரை விட்டுருங்களேன், இது வேண்டியதில்லை. இப்போ நான் உங்களுக்கு டெமோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போர்டில் இருந்து இந்த போர்டுக்கு ஒரு +V, இந்த போர்டுக்கு +V 12 கொடுத்துடலாம். 24 வோட கொடுக்கலாம். எஃப்எம் ஆண்டினா கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கனெக்ஷன். இதிலிருந்து போர்டிலேருந்து 5 வோல்ட் டிஸ்பிளேக்கு வந்துடும். ஓகே, அதனால் வேறு எதுவுமே கனெக்ஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துலேருந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் கிரவுண்ட் மட்டும் எடுத்து இந்த பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்துட்டிங்கன்னா 2 சேனலை வால்யூம் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். மேனுவலாகவும் கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். ரிமோட் மூலிமா கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் மட்டும் ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இது இருந்தாவே போதும். நீங்கள் மீதி சேனல்லாம் நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அடுத்தடுத்த சேனல் 6 சேனல் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 ஃபுல் ரேஞ்ச் 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா போர்டு வந்து உங்களுக்கு 30+30 வாட்ஸ் ஒரு கிளாஸ் டி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த விதம் மதர் போர்டு. இது பவர் சப்ளை 12 வோல்ட்டு. இந்த போர்டுக்கு 12 வோல்ட் இங்கே கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், சிக்னல் இன்புட்டு இந்த போர்டுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கார்டு மூலிமா இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். மேனுவலாக கூட்டிக்கலாம் வால்யூம். அனதர் சாங். ரிமோட்டு, இந்த ரிமோட்டில் வால்யூம் கூட்டுறேன். ஜஸ்ட் மீட் பட்டன், எந்த ஹார்ம் நாய்ஸ் எதுவும் இல்லை, படு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா 098 G-Starனுடைய ரிமோட் கிட்டை உபயோகப்படுத்தி 2 சேனலை கூட்டலாம் குறைக்கலாம். வேணும்னா இது 2.1 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 சேனல் எடுத்துக்கலாம், 6 சேனல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மியூட் பட்டன் ரிலீஸ் பண்ணுறேன். சாங்கோட கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். பாஸ் மைனஸ், பாஸ் பிளஸ், ட்ரிபிள் பிளஸ், ட்ரிபிள் மைனஸ் எல்லாமே இதில் பண்ண முடியும். மியூட் ரிலீஸ் பண்ணுறேன். ட்ரிபிள் பக்கா ட்ரிபிள் வந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரிபிள் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த கிட்னுடைய மைக்ரோ ப்ராசஸர் அந்த அளவுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்கும். வால்யூம் குறைச்சிடலாம். வால்யூம் குறைச்சிட்டேன்.
இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள், நல்ல கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, இந்த டிஸ்பிளே நல்ல லுக் நல்லா இருக்கும். இதுக்குன்னு ஃப்ரண்ட் பேனல் இருக்குது. ஸோ ஒரு 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிள் பண்ணால் அதுக்கு தேவையான பேனல் எல்லாமே, பாக்ஸ் எல்லாமே, அசசரிஸ் ஃபுல்லாகவே இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். நான் ரிலீஸ் பண்ணுறேன். என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல மேனுவலாகவும் வால்யூம் குறைச்சிக்க முடியும், ரிமோட்லேயும் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஓகே, நல்ல குவாலிட்டியான ஒரு ரிமோட் கிட் நீங்கள் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ், பெஸ்ட் ஒன். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட் எல்லாமே கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க என்ன வகுப்பு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். எலக்ட்ரானிக்ஸ் எதிர்காலம் இந்த ஹார்ட்வேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எலக்ட்ரானிக் கூட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு. இந்த எல்லா கேட்ஜெட்டும் சர்வீஸ் பண்ணணும்னா சஃபிஷியன்ட் நாலேஜை நம்ம கேதர் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மீட் பட்டன் ரிலீஸ் மேனுவலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா 2 சேனல் மட்டும்தான். ஸோ யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற டயக்ராம் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே 6 சேனல் வேணும்னா அதுக்கு உண்டான டயக்ராம், இதுதான் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் ஈஸியாக சர்வீஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லி, வெரி ஆவரேஜ் நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு 5.1 வித் ரிமோட் நாம் அசம்பிள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த ப்ராசஸில் நான் காமிச்சிட்ருக்கேன். நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.